கொய்யால. இன்னைக்கு நாள் சரியான அலைச்சலா தான் நண்பர்களே இருந்துச்சு. அசந்து தூங்குனனால எந்திரிச்சதே லேட்டு. காலை உணவுலாம் ஸ்கிப் பண்ணிட்டு காலை வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது டாம் பையன் இருந்தான். திரும்பி நம்மள மதிக்காமலே இருந்தான். சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஏமாத்திட்டு மதிய உணவு சமைக்க செஃப்புக்கு உதவி பண்ண இறங்கிட்டேன். மஜ்ஜி பஸ்ன்றனால கொஞ்சம் நிறையவே எடுபடி வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு துவைக்க வேண்டிய துணியும் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் துவைச்சு போட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு மதிய வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். அப்பப்ப கிடைக்கிற இலவச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நம்ம மீன் நண்பர் வந்திருக்காரான்னு பார்க்க போயிருந்தேன். இன்னும் வரலான்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நம்ம சமையலுக்கு தேவையான ஜாமாவும் நம்ம செஃப்புக்கு நிறைய ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது ஏன்னு நாளைக்கு சொல்றேன். இதை வாங்கி முடிக்கவே மணி 9:10 ஆயிடுச்சு. ஜாமான் எடுத்துட்டு வந்து வண்டியில வச்சுட்டு உட்காந்துருந்தா திரும்பி அந்த ஜாமான் மறந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வாங்க போயிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்தனால சுத்தமா டயர்ட் ஆயிட்டேன். 9 மணி போல வீட்டுக்கு போயிட்டு டயர்டா இருக்கலாம் பார்த்தா சரி வராதுன்னு இன்னைக்கான உடற்பயிற்சிக்கு 6 பேக் உடற்பயிற்சியை விடாமுயற்சியுடன் பண்ணிட்டு நைட்டு உணவு சாப்பிட்டுட்டு தொலைவில் சில அரியர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அண்ணனுக்கு வர ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு ஊறப்பட்ட சப்ஜா தண்ணியே இன்னைக்கு நைட்டு தான் குடிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு. அதன் பிறகு முடிவளர்ச்சிக்கு தேவையான விதையும் சாப்பிட்டுட்டு மீண்டும் 1 hour வேலை இருந்துச்சு. வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.